ஜெயக்குமார் ஒரு விமர்சனம் சொல்றாங்க, நீங்க கன்னியாகுமரியில் நிக்காததுக்காக தான் உங்களுடைய தம்பி வெற்றி பெறதுக்காக தான் செஞ்ச கணக்கு நிக்கிறீங்க. கன்னியாகுமரியில நீங்க நிக்கிறதா முதல்ல இருந்துச்சா, உங்களுடைய தம்பி வெற்றி பெறதுக்காக? அதாவது அப்படின்னா நான் பாஜகலையும் சேர்ந்திருக்க மாட்டேன். அப்பாவை எதிர்த்து போராடி, சித்தப்பாவை எதிர்த்து போராடி, தம்பியை எதிர்த்து போராடி தான் நான் அரசியல் செஞ்சிட்டு இருக்கேன். இவங்களை மாதிரி ஒரு ஒரு சாதாரண அரசியல்வாதி நான் கிடையாது. ஜெயக்குமாரோட பையன் யாரு? அவரோட தோல்ல ஏறி பயணம் செய்யறார். நான் எங்க அப்பா தோல்ல ஏறி பயணம் செய்யல. அப்படி நான் எங்க அப்பா கூட இருக்கணும், எங்க சித்தப்பா கூட இருக்கணும், அந்த கட்சியில இருந்திருப்பேன். நான் எதிர்த்து போராடுறேன். இன்னைக்கு எனக்கு கன்னியாகுமரி சீட் கிடைச்சிருந்தா நிச்சயமா அந்த பொன் ராதாகிருஷ்ணன் என்ற சீனியர் அமைச்சர் அங்க இருக்கிறாரு. ஏற்கனவே அமைச்சராக இருந்தவர், செயல்பட்டவர். அவரோட சீட்டை பிடுங்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. அதனால என்னோட ஊரா இருந்தா கூட எனக்கு மக்கள் கன்னியாகுமரியிலே ஆதரவு இருக்கு. தென்சென்னையில 40 வருஷமா நான் இருக்கேன். போன வாட்டியே தென்சென்னையில நான் போட்டி போட நினைத்தேன் என்று அண்ணன் ஜெயக்குமாருக்கு நல்லா தெரியும். நான் மாநில தலைவராக இருக்கும்போது நான் தென்சென்னையை தான் கேட்டேன். ஆனா அவரோட பையனுக்கு தான் போன வாட்டி என் தம்பிக்கு நான் விட்டு கொடுத்தேன்னு இவர் சொல்றாரு. அவர் பையன் ஜெயவர்தனுக்கு தான் மாநில தலைவராக இருந்தும் நான் இந்த தொகுதியை விட்டு கொடுத்தேன். அது அவருக்கு நல்லா தெரியும். அதனால் இப்படி சீப் அரசியல் செய்ய வேண்டாம் என்று அண்ணன் ஜெயக்குமார் நல்ல பழக்கமானவர், நண்பர், இதை மாதிரிலாம் பேச வேண்டாம் என்று நான் கேட்டேன். அமைச்சர் உதயநிதிக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்தீங்க, என்ன காரணம்? இல்ல, அவரு உதயநிதிக்கு எச்சரிக்கை மட்டும் இல்ல, அவர் சொல்றாரு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவர் சொல்றாரு, மோடி அவர்கள் பூட்டிட்டு உள்ள இருக்க சொன்னாரு, யாராவது இப்படி செய்வாரான்னு. அப்படி பூட்டிட்டு உள்ள இருக்க சொன்னதுனாலதான் இந்தியர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் என்று உலக சுகாதார மையம் தெரியுது. கத்துக்குட்டியா இருக்குது. மருத்துவத்தை பற்றி தெரியலன்னா சும்மாவான்னு இருங்க. வேற எதை பத்தி வேணாலும் விமர்சனம் செய்யுங்க. உதயநிதிக்கு நான் ஒரு எச்சரிக்கை விடுக்கிறேன். கரோனா மேனேஜ்மெண்ட்டை பேசுறதுக்கு உங்களுக்கு எள்ளளவு கூட தகுதி கிடையாது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். போலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.